வணக்கம் நண்பர்களே. எஃப்ஐஆர் போடுவதில் கூட சொதப்பல். ஏவாவேலு வழக்கில் விஜய் அரசு தோல்வி. நேற்று ஏவாவேலு வழக்கில் முதல்வர் விஜய் அரசு கடுமையான உச்ச நீதிமன்றத்தில் சொதப்பியது. வழக்கில் அடிப்படையிலேயே விஜய் அரசு சொதப்பியதே கோர்ட்டில் அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. விஜய் தலைமையிலான தாவேகா அரசு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றதா சொல்லப்படும் முறைகேடுகள் மீதான விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கு. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனைகளை நடத்தினாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை திட்டங்களில் சாலை அமைக்கப்படாமலேயே ஒப்பந்ததாரர்களுக்கு பல கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டதா சொல்லி இந்த ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் ஆரம்ப கட்டத்திலேயே சட்ட ரீதியான நடைமுறைகளை முறையாக பின்பற்றாமல் அவசர கதியில் விஜய் அரசு எடுத்த தவறான முடிவுகள் தற்போது இந்த வழக்கில் அரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கின் முக்கிய சட்ட சிக்கலே ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 17A மூலமாக இருந்திருக்கு. இந்த சட்ட பிரிவின் கீழ் ஒரு மக்கள் பிரதிநிதி அல்லது அமைச்சர் தனது அதிகாரப்பூர்வ கடமைகளை செய்யும் போது நடைபெற்றதா கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணையை நடத்தவோ அல்லது எஃப்ஐஆர் பதிவு செய்யவோ தகுதியான அதிகாரியிடம் முன் அனுமதி பெற வேண்டும். அதாவது மாஜி அமைச்சர் மீது ஆக்ஷன் எடுக்க ஆளுநர் அனுமதி தர வேண்டும். ஏவாவேலு அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த முறைகேடு நடந்ததா சொல்லப்படுவதால் அவருக்கு எதிராக சட்டப்பிரிவு 17Aவின் கீழ் அனுமதி வழங்க வேண்டிய தகுதியான அதிகாரி தமிழக ஆளுநர் மட்டுமே. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆளுநரிடம் அனுமதி பெறுவதற்கு பதிலாக தமிழக அரசிடமே நேரடியாக அனுமதிகளை பெற்று அவசரமாக எஃப்ஐஆரை பதிவு செஞ்சிருக்கு. அரசின் இந்த முதிர்ச்சியற்ற மற்றும் அவசர முடிவை சுட்டிக்காட்டி ஆளுநரின் உரிய அனுமதி இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி ஏவாவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியதோடு ஏவாவேலுவை கைது செய்ய இடைக்கால தடையும் விதித்தது. மேலும் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வரும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் தடை விதித்தது. சென்னை உயர் நீதிமன்றத்தின் இந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவானது புதன்கிழமை அன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ராந்த் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு ஏவாவேலுவுக்கு முன்கூட்டியே ஜாமீன் வாங்கியது போல இருக்கு, குறைந்தபட்சம் 2-3 விசாரணைக்கு பின் முன்ஜாமீன் வாங்கியிருக்கலாம் என்று வாதிட்டாங்க. ஆனால் ஏவாவேலு ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு நேரில் ஆஜராகி ஒத்துழைப்பு வழங்கி வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவுல தலையிட மறுத்துட்டாங்க. அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா ஏவாவேலு தரப்பில் வாதிட்ட நிலையில் இறுதியாக தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க. மேலும் இந்த வழக்கின் போக்கானது புதிய விஜய் அரசின் சட்ட ஆலோசகர்கள் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழிகாட்டுதல்கள் உள்ள முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுவதா அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க. உரிய சட்ட விதிகளையும் ஆளுநரின் அதிகார வரம்பையும் சரியாக ஆராயாமல் அரசியல் ஆதாயத்திற்காக அவசரமாக எடுக்கப்பட்ட இந்த முடிவு நீதிமன்றத்தில் அரசுக்கு பலத்த பின்னடைவை தேடி தந்திருக்கு. இது ஆரம்ப நிலையிலேயே முடங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.